Taste the Daily. சென்னை கோயம்பேட்டில் சிறப்பு சந்தை அமைப்பதாக கூறி கட்டண கொள்ளையடித்த தீய சக்தி அரசு தங்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட செய்து தராமல் அம்போ என்று விட்டுவிட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். பொங்கல் பண்டிகை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் சிறப்பு சந்தை ஒன்றை திராவிட மாடல் அரசு அமைத்துள்ளது. இந்த சந்தையில் பொங்கல் பண்டிகைக்காக கரும்பு, மஞ்சள், தோரணங்கள் மொத்தமாக விற்பனை செய்ய இடம் ஒதுக்கப்பட்டது. இதில் தமிழகத்தின் பல இடங்களில் இருந்து விவசாயிகள் கரும்பு, மஞ்சள் உள்ளிட்டவற்றை விற்பனைக்கு கொண்டு வந்த விவசாயிகள் பெருத்த ஏமாற்றம் அடைந்தனர். இது குறித்து பேசிய விவசாயிகள், சிறப்பு சந்தையை கோயம்பேடு காய்கறி சந்தையை ஒட்டி அமைத்திருந்தால் தங்களுக்கு ஓரளவு வியாபாரம் நடந்திருக்கும் என்றும் தள்ளி அமைத்ததால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தனர். மேலும் 12 மணி நேரத்திற்கு 1500 ரூபாய் என கட்டண கொள்ளை அடித்த திமுக அரசு கழிப்பறை வசதி கூட செய்து தரவில்லை என ஆவேசத்துடன் தெரிவித்தனர். ஏதோ பொழைக்கலாம், ஏதோ 10 ரூபாய் சம்பாதிக்கலாம் பொங்கல் நாளில் அப்படின்னு வந்தால் இங்கே தண்ணி இல்லாத காட்டில் கொண்டாந்து விட்ட மாதிரி விட்டாங்க. எப்படி மழையில் நஞ்சு நாய் மாதிரி நாங்கள் வருஷ கணக்காக விவசாயம் பண்ணி கரும்பு ஏதோ ஓலையோ மஞ்சளோ ஏதோ எடுத்துன்னு வரோம். அதை எடுத்துன்னு வந்து ஒழுங்காக சாப்பிட்டு அதை சுத்தபத்தமாக போகிறதுக்கு இல்லை. ஒரு லேடிஸ் எங்கே பாத்ரூம் போவாங்க, ஜென்ஸ் எங்கன்னா போயிடுறாங்க. லேடிஸ் எங்கே ஃபுல்லாக இல்லைப்பா, பாத்ரூம் வசதி இல்லை. ஒரு வண்டிக்கு 1500 வாங்குறாங்க. அது யாருக்குன்னா வியாபாரிக்கு பாதிக்குது. வியாபாரி தான் கொடுக்குறாங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் ஒரு வண்டி உள்ளே நுழையிறதுக்கு 300 300 இது 12 மணி நேரம் தான். இது திருப்பி எத்தனை மணி நேரம் இங்கே நிற்குதோ நாங்கள் அவுட் ஆகி போகல, அத்தனை மணி நேரத்துக்கு நாங்கள் காசு கொடுத்தா வெளியேறணும், இல்லைன்னா வண்டியை லாக் பண்ணுவோம்ன்றாங்க. இதுதான் நடக்குது. இப்போ இதுக்கு என்ன தீர்வோ அது அரசாங்கம் பார்க்கணும்.